வாழ்க்கையில உங்களை எது நிர்மூலமா உடைக்குதோ அதுக்கே உங்கள மறுபடியும் புதுசா உருவாக்குற ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. இது ஏதோ கேட்க நல்லா இருக்கிற ஒரு கவிதை வரி கிடையாது. இதுதான் இயற்கையோட அசைக்க முடியாத விதி. ஆமா, சொல்லப்போனா இதுதான் பிரபஞ்சத்தோட உண்மையான சுழற்சி. நிச்சயமா. இப்போ உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. உங்க திட்டங்கள் எல்லாம் சிதையும் போது, உங்க உயிருக்கு உயிரா நம்பின விஷயங்கள் கண்முன்ன உடையும் போது, நீங்க ஏன் அவ்வளோ பதறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு இருட்டுல முடங்கிடுறோம் இல்லையா? கரெக்ட். அந்த தேடலோட ஆழத்துக்கு போறதுதான் நம்மளோட இன்றைய நோக்கம். இந்த ஆழமான உரையாடல்ல மிக பழமையான ஒரு தமிழ் இலக்கியத்தையும் நவீன மனவியனையும் இணைச்சு ஒரு பெரிய வாழ்க்கை உண்மையை உங்களுக்காக நாங்க அலச போறோம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆதாரம் திருக்குறள்ல வான் சிறப்பு அதிகாரத்துல வர 15வது குறள். அது வெறும் 2 வரிகள் தான். ஆனா அந்த 2 வரிகளுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான ஆக்க அழிவு சுழற்சியும் அடங்கியிருக்கு. அந்த குறள் என்னன்னா, கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மர், அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த குறளோட நேரடி அர்த்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது தாங்க. ஆனா உற்று கவனிச்சா அதுக்குள்ள மனிதர்களை அதிர வைக்கிற ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அதாவது மழையோட அந்த 2 விதமான குணங்களை சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ மழையானது பெய்யாம பொய்த்து போய் உயிர்களை அழிக்கவும் செய்யும். அதே சமயம் மறுபடியும் மழையா பேஞ்சி அழிஞ்சு போன உயிர்களை தழைக்க வைக்கவும் செய்யும். ஓ, ஆக்கமும் அழிவும் உன்னோட கைகள்ல தான் இருக்குங்கிறத வள்ளுவர் இவ்வளவு நுட்பமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, மழைங்கிறது இங்க சும்மா வானத்திலிருந்து விழுற நீர்த்துளிகள் மட்டும் கிடையாது. அது இயற்கையோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோட முழு அதிகாரத்தையும் குறிக்கிற ஒரு பெரிய குறியீடு. இத ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுற மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு விவசாயிய உங்க மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. அவரு காஞ்சி போன தான் நிலத்துல நின்னு வானத்தை பாக்குறாரு. அவரோட மிகப்பெரிய பயமே வானத்துல திரள்ற அந்த மேகங்கள் தான். உண்மைதான். ஏன்னா அது பேய் மழையா பேஞ்சு வெள்ளத்தை கொண்டு வந்தாலோ அல்லது ஒரு சொட்டு கூட பெய்யாம ஏமாத்தினாலோ அவரோட பயிர் முளைக்காமலேயே அழிஞ்சிடும். அவரோட மொத்த வாழ்வாதாரமும் உடைஞ்சிடும். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா அவரோட ஒரே நம்பிக்கையும் அதே மேகங்கள் தான் இல்லையா? நிச்சயமா. அந்த மழை சரியான நேரத்துல அளவோடு பேஞ்சா அவர் பயிர் வாழும். ஒரே விஷயம் எப்படி 2 முரண்பட்ட செயல்களை செய்து பாத்தீங்களா? உயிர்களை அழிக்கிறதும் அதுதான், காக்கிறதும் அதுதான். இத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இப்ப புற உலகத்துல நடக்கிற இந்த மழையோட செயலை நம்ம அகவுலகத்துக்கு, அதாவது உங்க மனசுக்குள்ள எப்படி பொருத்தி பாக்குறது? ஒரு விவசாயிக்கு மழை எப்படியோ அப்படி மனித மனசுக்கு எது மழையா வருது? இந்த கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படிங்கிற வள்ளுவரோட வரிகளை மனித மனவியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் இதோட உண்மையான பரிமாணம் உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மனிதர்களாகிய நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு அகந்தை, அதாவது ஈகோ இருக்கு. நான், எனது அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பம். அதோட சேர்ந்து நம்மள அறியாமலேயே எதிர்காலம் பத்தின ஒரு தொடர்பயம் மற்றும் சில மனிதர்கள் பதவிகள் மேல ஒரு அதீத பற்று இருக்கு. ஆமா, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்ட். இப்போ உங்க திட்டங்கள் சிதையும் போது, நீங்க நினைச்சது நடக்காம போகும்போது அதை நீங்க கெடுப்பதுவும் அப்படிங்கிற ஒரு முழுமையான அழிவா பாக்குறீங்க. எல்லாமே போச்சுன்னு தோணும் அந்த நிமிஷம். ஆனா மனவியல் ரீதியா பார்த்தா உங்ககிட்ட பல வருஷமா படிஞ்சிருக்கிற சில பழைய சிந்தனை முறைகளும் அந்த அகந்தையும் உடைந்தால் மட்டுமே ஒரு புதிய தெளிவான மனிதன் உங்களுக்குள்ள இருந்து பிறக்க முடியும். அதுதான் எடுப்பதுவும். ஓ, அப்போ அந்த அழிவுங்கிறது நமக்கு வெளியே நடக்கிற ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பழைய கட்டமைப்புகள் நெருக்கடிக்கு உள்ளாகி உடையுது. நிச்சயமா அது உள்ள நடக்கிற ஒரு மாற்றம் தான். இப்போ ஒரு நவீன உதாரணத்தை எடுத்துப்போம். பல வருஷமா நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு வர்றீங்க. அதுதான் உங்க அடையாளம்னு நீங்க நம்புறீங்க. திடீர்னு அந்த வேலை போயிடுது, அல்லது நீங்க நம்பி தொடங்கின ஒரு தொழில் தோல்வி அடையுது. உடனே நம்ம உலகம் முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? ஆமா. ஆனா அந்த அழிவுங்கிறது உங்களை வேற ஒரு புதிய திசைக்கு நகர்த்துவதற்கான ஒரு திறப்பா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஏன் இந்த உடைதலை பார்த்து இவ்வளவு பயப்படுறோம்? அது மனித இயல்பு. அப்போ வள்ளுவர் சொல்ற அந்த அழிவுங்கிறது ஒரு தண்டனை இல்லையா? அது மனித மனசை ரீசெட் பண்றதுக்கான ஒரு அவசியமான செயல்முறையா? இந்த அழிவின் மேல இருக்கிற பயம் எப்படி உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்குது? நல்ல கேள்வி. நம்ம மன அமைப்புகள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள வாழவே விரும்புறாங்க. எந்த மாற்றமும் இல்லாத பழக்கப்பட்டு போன அந்த சுழற்சி தான் உங்களுக்கு ரொம்ப வசதியானது. கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். கரெக்ட். அந்த வட்டம் உடையும் போது வர்ற வலிய மனித மூளை ஒரு மரண வலி போலதான் உணரும். இதனால தான் நீங்க புதிய மாற்றங்களை கண்டு ரொம்ப பயப்படுறீங்க.
புகழ்பெற்ற மனநல ஆய்வாளர் கார்ல் யுங் வந்து இந்த உளவியல் போராட்டத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. கார்ல் யுங் இத பத்தி என்ன சொல்றாரு? ஒரு புதிய மனிதன் உங்களுக்குள்ள பிறக்கணும்னா பழைய மனிதன் மடிந்துதான் ஆகணும்னு சொல்றாரு. அந்த பழைய சிந்தனைகளோட அழிவு தான் உங்களை சுத்தப்படுத்துது. அந்த பாதுகாப்பான வட்டம் உடையும் போது வர்ற வலி உண்மையில ஒரு அழிவு கிடையாது, அது உங்களோட மாபெரும் பரிணாம வளர்ச்சி. வாவ், இயற்கையிலேயே இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. வட அமெரிக்கா காடுகள்ல வளர்ற சில வகையான பைன் மரங்களை எடுத்துக்கோங்க. அந்த மரத்தோட விதைகள் ரொம்ப கடினமான பிசின் மூடிய கும்புகளுக்குள்ள ஆழமா அடைப்பட்டு இருக்கும். ஓ, அந்த பைன் கோன்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, எப்பவாவது காட்டுல ஒரு மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டால் ஒழிய அந்த விதைகள் வெளியே வரவே முடியாது. அந்த நெருப்போட அதீத வெப்பம்தான் அந்த கூம்புகளை உருக்கி விதைகளை வெளியே தள்ளும். கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா காட்டு தீ அப்படிங்கிறது ஒரு முழுமையான அழிவு. அந்த தீ எல்லாவற்றையும் சாம்பலாக்குது. ஆனா அந்த அழிவு நடக்கலன்னா அந்த மரத்தால புதிய உயிரை உருவாக்கவே முடியாது. ரொம்ப சரியான உதாரணம். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில நெருக்கடிகள், சில காட்டுத்தீக்கள் தேவைப்படுது. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான விதைகள் வெளியே வரும். இந்த பைன் மரங்களோட உதாரணம் இங்க மிக சரியா பொருந்துதுங்க. அந்த பிசினை உருக்குற நெருப்பத்தான் வள்ளுவர் கெடுப்பது ஊம் அப்படிங்கிறாரு. அந்த நெருப்புல இருந்து வெளியாகிற புது விதையத்தான் எடுப்பது ஊம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. ஆமா, தாயோட கருவறையை விட்டு வெளியே வரும்போது குழந்தைக்கு ஏற்படுற மூச்சுத் திணறல் அழிவல்ல, அது பூமியில அதோட முதல் சுவாசம். அப்படித்தான் இயற்கையோட இந்த அழிவு ஆக்க விதையை நீங்க பார்க்கணும். நிச்சயமா. உங்க வாழ்வில ஒரு பெருந்துயரம் நிகழும்போது அது உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களில் அடைப்பட்டிருக்கிற சில புதிய விதைகளை வெளியே கொண்டு வரவே அந்த நெருப்பு வருதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பார்க்கும்போது பாதுகாப்பான இடம் பறிக்கப்படுறது போல தெரிஞ்சாலும் அதுதான் உண்மையான வாழ்க்கையோட தொடக்கம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இயற்கையோட இந்த ஆக்க அழிவு சுழற்சியில நாம எங்க நிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இயற்கை அல்லது பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு ஒரு விதமான கொடூர குணம் இருக்கிறது போல் தெரியுது. ஏன் உங்களை இவ்ளோ வலிக்க செஞ்சுதான் இயற்கை ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கணுமா? இந்த வழி இல்லாம வளர்ச்சியே இல்லையா? இங்கதான் வந்து நாம தத்துவத்தோட உச்சத்தையே தொடறோம். இயற்கைக்கு அல்லது மழைக்குன்னு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது, எந்த கருணையும் கிடையாது. மழைக்கு உங்களை பழிவாங்குற நோக்கமும் இல்ல, உங்களை காப்பாத்துற நோக்கமும் இல்ல. அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது வெறுமனே தனது இயல்புல இயங்குது. லாவோசு போன்ற கிழக்கத்திய தத்துவஞானிகள் வந்து இதையே இயற்கையின் பாதை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இயற்கை தன் போக்குல இயங்குது. ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்புகளுக்காக அது தன்னை மாத்திக்கிறதே கிடையாது. இது உணர்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிகழ்வுகளோட தற்போதைய கணத்தோட சண்டையிடுறது நிறுத்துறது. பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறது. மழை அழிக்கும் போதும் அதை எந்த கசப்பும் இல்லாம ஏத்துக்கிறது. அது வாழ வைக்கும் போதும் அதே சமநிலையோட ஏத்துக்கிறது. அதாவது எந்த எதிர்ப்பும் இல்லாம நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு உள்நோக்கி சரணடையும், அதை பத்தி சொல்றீங்க. கரெக்ட். ஆனா இந்த உள்நோக்கி சரணடைதல் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஒரு வித தோல்வியை ஒத்துக்கிறது போல இல்லையா? நான் முயற்சிக்க மாட்டேன், எல்லாத்தையும் இயற்கையோட கையில விட்டுட்டு மூளையில உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த சரணடைதலுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேங்கிற அகந்தையை விடுறது சரி, ஆனா அது எப்படி உங்களை மறுபடியும் செயல்பட வைக்கும்? இப்போ தோல்வி அப்படிங்கிறது நம்பிக்கையை முற்றிலுமாய் இழந்து செயலற்று போறது. ஆனா உள்நோக்கி சரணடைதல்ங்கிறது உங்களோட அகந்தைய கரைக்கிறது. நீங்க தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறீங்கங்கிற மாய எண்ணத்தை விட்டுட்டு இயற்கையோட மாபெரும் சக்திக்கு முன் மண்டியிடுறது. ஓ, யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது. ஆமா, உங்களை மீறிய ஒரு மாபெரும் சக்தி அங்கே இயங்குதுங்கிறத உணர்ந்து யதார்த்தத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறது. இப்போ ஒரு விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது அதோட இருப்பு அங்க சிதைக்கப்படுது. அந்த அழிவுல இருந்து தானே செடி முளைக்குது. கரெக்ட். அந்த விதையோட அழிவின் மூலமே செடியோட ஆக்கம் பிறக்குது. அதுக்காக அந்த விதை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. அது தன்னை அழிச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் மரமா உருவெடுக்குது. விக்டர் பிராங்க்லின் கூட இதுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருல்ல. ஆமா, விக்டர் பிராங்க்லின்ற மனநல மருத்துவர் வந்து இதத்தான் தனது வாழ்க்கையோட மிக இருண்ட அனுபவத்திலிருந்து கூறுறாரு. மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவிச்ச அவர் பெருந்துயரங்களுக்கு மத்தியிலையும் மனிதனால ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இது.
உங்கள சுத்தி அழிவு நடக்கிற தருணத்துல நீங்க செய்ய வேண்டியது அந்த வலிய மறுப்பதோ அல்லது அதிலிருந்து தப்பி ஓடுவதோ கிடையாது. அந்த வலிய முழுமையா உணர்றது, இதுவும் கடந்து போகும், இந்த இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்திற்கான விதை இருக்குங்கிற விழிப்புணர்வோட இருக்கிறது. அழிந்த செடிகளே நாளைக்கு அந்த நிலத்துக்கு உரமா மாறும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் முரண்பாக்கு உண்மை. ஒரு கடுமையான மழையால சேதமடைந்த பயிரை பார்த்து விவசாயி கண் கலங்கலாம். ஆனா அவன் என்றைக்கும் தன் நிலத்தை விட்டு ஓடுறதில்ல. நிச்சயமா. ஏன்னா அவனுக்கு அந்த நிலத்து மேல ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கு. அந்த அழிந்த செடிகளே நாளை அந்த நிலத்துக்கு உரமா மாறும்னு அவன் ஆழமா அறிவான். அந்த இணைப்பு, அந்த தெளிவு தான் அவனை காப்பாத்துது. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு புதிய கோணம் திறக்குது. ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்ளோ ஆழமான தத்துவத்தை இன்னைக்கு காலையில எழுந்து வேலைக்கு போற பல மன அழுத்தங்களை சந்திக்கிற சாதாரண மனிதனோட அன்றாட வாழ்வுல எப்படி பயன்படுத்துறது? அலுவலகத்துல ஒரு பெரும் நெருக்கடி அல்லது குடும்பத்துல விவரிக்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த குரல் எப்படி ஒரு கருவியா பயன்படும்? தத்துவம் அப்படிங்கிறது ஏடுகள்ல தூங்கக்கூடாது. அது உங்க வாழ்க்கையா மூச்சா மாறணும். நீங்க கேக்குற இந்த கேள்விதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியமானது. ஆமா, எப்படி அந்த புதிய விதைய நிஜ வாழ்வுல கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்க வாழ்க்கையில வேலை பறி போகும்போதோ அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு முறியும் போதோ அதை உங்களோட இறுதி முற்றுப்புள்ளியா பார்க்காதீங்க. பலர் அந்த தருணத்துல வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு முடங்கிடுறாங்க. ஆமா, உடனே ஒரு பயம் வந்துருது. ஆனா அது ஒரு புதிய பாதைக்கான திறப்பு. அந்த வழிய உங்களோட புதிய அடித்தளமா மாத்துங்க. பழையது அழிந்தால் மட்டுமே புதியது உருவாக முடியும் அப்படிங்கறத மனசார ஏத்துக்கோங்க. அந்த அழிவை உற்று நோக்குங்க. அது உங்களுக்கு எதை கத்துக் கொடுக்க முயற்சி செய்துங்கிறத கவனிங்க. அது எனக்கு புரியுது. அழிவ ஒரு புதிய தொடக்கமா பார்க்கறது முதற்படி. ஆனா நடைமுறையில நான் வாழ்க்கையோட மிக கீழான ஒரு நிலையில தள்ளப்படும்போது, என் கையில எதுவுமே இல்லைன்னு உணரும்போது, அந்த அவமானத்திலிருந்தோ தோல்வியிலிருந்தோ மீண்டெழுவதற்கேன அந்த பிடியே எப்படி பிடிக்கிறது? உங்களை எந்த சூழ்நிலை கீழே தள்ளுச்சோ, எந்த விஷயம் உங்களை அவமானப்படுத்துச்சோ, அதே சூழ்நிலைக்குள்ள உங்களை மேல தூக்கிவிடும் பாடமோ வாய்ப்பும் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கறத ஆழமா நம்புங்க. ஒரு சின்ன க்ளூ மாதிரி அதுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ மழையால ஏற்பட்ட வெள்ளம் வடியும் போது அது வெறும் சேற்று மட்டும் விட்டுட்டு போறதில்ல, மிக வளமான வண்டல் மண்ணையும் விட்டுட்டு போகுது. அந்த வண்டல் மண் தான் நீங்க தேட வேண்டிய பிடி. ஓ, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. உங்க தோல்வி உங்களுக்கு எந்த புதிய திறனை கத்துக் கொடுத்திருக்கு, எந்த போலியான மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கு அப்படிங்கறத தேடி பாருங்க. அதுதான் நீங்க மறுபடியும் முளைத்து எழுவதற்கான வண்டல் மண். இதுதான் எடுப்பதுவும். அந்த வண்டல் மண்ணை தேடுறது தான் நம்மை நாமே மீட்டெடுக்கும் அந்த செயல்முறை. இது ரொம்ப ஆழமானது. தோல்வியோட சேற்றுல சிக்கிக்கொள்ளாம வண்டல் மண்ணை தேடணுங்கிறீங்க. அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம எடுக்கிற முடிவுகளும் மாறிடும் இல்லையா? நிச்சயமா. இந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நெருக்கடியான நேரங்கள்ல முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப எளிதாயிடும். எதிர்பாராத சரிவுகள் உங்க வாழ்வுல வரும்போது மனம் பதற்றப்படாம இருக்க பழகணும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதை விடணும். கரெக்ட். அந்த புலம்பல தவிர்த்துட்டு, இது இயற்கையோட சுழற்சி, சரிவு வந்த அதே வழியில தான் உயர்வும் வரும்ங்கிற மன அமைதியோட யதார்த்தத்தை எதிர்கொள்ளணும். அப்போதான் நம்மளால தெளிவா யோசிக்க முடியும். நவீன தத்துவவியலாளர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி கூறுவது போல் எது இருக்கிறதோ அதை உள்ளபடி எந்த கற்பனையும் இல்லாம கவனித்தல் அவசியம். அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் பயத்தின் அடிப்படையில இருக்காது, முழுமையான விழிப்புணர்வின் அடிப்படையில இருக்கும். சூழ்நிலைகளோட கைகள்ல நாம வெறும் பொம்மைகள் கிடையாது, நாமும் அந்த மழையோட ஒரு துளிதான் அப்படிங்கறத உணரும் போது வாழ்க்கை எவ்வளவு இலகுவாகிடுது பாருங்க. ஆமா, அந்த பாரம் உடனே குறைஞ்சிடும். அழிவும் ஆக்கமும் நமக்கு வெளியே நடக்கிற ஏதோ ஒரு மாயம் இல்ல, அது நாமே தான். நம்ம எண்ணங்கள் தான், நம்ம செயல்கள் தான் அந்த மழையா உருவெடுக்குது. நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளவும் முடியும், நமக்கு நாமே அந்த மழையாகி நம்மை காத்துக்கொள்ளவும் முடியும். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இந்த ஒரு குடர் வெறும் இயற்கை வர்ணனை கிடையாது, மனித இருப்போட ஒட்டுமொத்த வரைபடம் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அந்த வரைபடத்தை முழுமையா உணர்ந்தவங்க தங்கள் வாழ்க்கைய அதோட முழுமையோட கொண்டாடுவாங்க. வலிய விளக்க மாட்டாங்க, மாற்றங்களை கண்டு அஞ்ச மாட்டாங்க. உண்மைதான். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்பல. உங்களை நீங்களே அமைதியா கேட்டுக்கோங்க. மழை அப்படிங்கிறது அழிப்பதும் ஆக்குவதுமான ஒரு பெருஞ்சக்தி என்றால், உங்களுடைய எந்த பழைய அடையாளத்தை நீங்க மழையில நனையாம பிடிவாதமா பாதுகாத்துட்டு வரீங்க? ஒருவேளை அந்த பழைய அடையாளம் முற்றிலுமா அடித்து செல்லப்பட்டால்தான் நீங்க பல நாட்களா தேடிக்கிட்டு இருக்கிற புதிய வாழ்க்கை உங்களுக்குள்ள முளைக்க தொடங்குமோ?
இத சற்று தனிமேல ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்கள உடைக்கிற கைகளே உங்கள மீண்டும் செதுக்குற உளியாவும் மாறுது. மழையிடமிருந்து நீங்க தப்பிக்க வேண்டியதில்ல, நீங்களே அந்த மழையா மாற கத்துக்கோங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்ப உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் ரொம்ப தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.